கோவை பாராளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் 2,76,989 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாஜகவின் அண்ணாமலை சுமார் 2,24,185 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளார். அதிமுகவின் சிங்கை ராமச்சந்திரன் 1,15,415 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தில் உள்ளார். திமுகவின் கணபதி ராஜ்குமாருக்கும் அண்ணாமலைக்கும் 53,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் முன்னிலையில் உள்ளார். தற்போதைய செய்தி. சொல்லி அடித்த திமுக, கோவையில் திமுக தொண்டர்கள் உற்சாகம். திமுக கணபதி ராஜ்குமார் 2,76,989 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அண்ணாமலை தோல்வி முகத்தில் உள்ளார். திமுக தொண்டர்கள் ஆரவாரத்துடன் வெற்றியை கொண்டாடி கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை உக்கடம் பகுதியில் கோட்டை அப்பாஸ் தலைமையில் தொண்டர்களுக்கு ஆட்டு பிரியாணி பரிமாறப்பட்டது. அண்ணாமலை பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தமிழகத்தில் 40க்கு 40 தொகுதிகளில் திமுக முன்னிலை. தமிழகம் முழுவதும் திமுக தொண்டர்கள் உற்சாகமாக வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். திமுகவின் தவிர்க்க முடியாத சக்தியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திகழ்கிறார். திமுக தொண்டர்கள் தமிழகம் எங்கும் ஆரவாரம். அண்ணாமலை தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார். திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் முன்னிலையில் உள்ளார்.